quench the spirit. பிதாவே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். கிருபை இரக்கம் உள்ளவரே, காலவேளைக்காக நன்றி அப்பா. அந்த காலவேளை தாழ்த்து போல் சுபிக்கிறோம். அனுதினமும் என்னோடு பேசுற தெய்வம். அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. தகப்பனே, அனுதினமும் வளரும்படியாக அனுகிரகத்தாக எங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்திருக்கிற யாவரும் ஜெபிக்கிறோம் சுவாமி. பல சூழலில் வந்திருக்கான் தகப்பனே. அதெல்லாம் எங்க தேவன் மாறாத தேவன், உண்மையில தேவன் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த காலங்களோடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. என் இதே கதவை உங்களுக்காக திறக்கிறேன். நல்ல நிலமாக இதை பக்குவப்படுத்தி ஒரு வார்த்தை விதைக்கும் போது நல்ல நிலத்துல விளைந்த விதை போல இயேசுவே என் ஆண்டவரே 30, 60, 100 நான் கனி கொடுக்க மரமாக என்னை ஆசீர்வதியும். இயேசு என்னும் நாமத்தில் உன் வார்த்தையை பட்சிக்கிற ஆவிகளை இயேசு நாமத்தில் எடுத்துக் கொள்கிறேன். ஒரு ரத்தத்துல என்னை மூடிக்கொள்ளுங்க. திறந்த புத்தி தாரும் எங்களுக்கு, புரிஞ்சுக்கொள்ளும் மன பக்கத்தை தாரும். இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என்ன தலைப்பு? தூக்கப்படுத்தாதீங்க. 1 தெசலோனியர் 5:19 பாருங்க. 1 Thessalonians chapter 5 verse 19. 1 தெசலோனிக்கா 5:19. டக்குன்னு படிங்க, எடுத்து டக்கு படிங்க. பேச்சு தமிழ்ல என்ன பேச்சு சொல்லிருங்க, மொத்தம் தெளிவாக எடுத்துருக்கீங்க. புதிய ஏற்பாடுல படிங்க, எடுத்துங்க படிங்க. ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆவியை அவித்து போடாதீர்கள். அவித்து போடாம இருங்க. அல்லேலூயா. ஆவியை அவித்து போட, ஆவியை அவித்து போடாதீங்க. அவித்து போட எதுக்கு பயன்படுத்துவாங்க? அவித்து போட எதுக்கு பயன்படுத்துவாங்க? வேர்ட் சொல்லுங்க. அவித்து போடுறது எதுக்கு பயன்படுத்துவாங்க? அவித்து போடு எதுக்கு பயன்படுத்துவாங்க? வேர்ட் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வீட்டுல பேச்சுற பேச்சு இல்ல பிடிக்க முடியும். இங்க வந்த பொண்ணு கூட்ட பேரு சப்போட்டு வெளியே போனா இங்க சத்தம் போடுறான். அவித்து போட எதுக்கு பயன்படுத்துவாங்க? சாப்பாடு, நெருப்பு சொல்ல, நெருப்பு அவித்து போடாது. அவித்து போடாதுங்க. அவித்துனா நெருப்பு, அவித்து போடாது, அவித்து போடாது. The fire, right?
அவித்து அப்போ ஆவியை அவித்து போடாதீங்க. Do not quench the spirit. Amen. Do not quench the spirit. நல்லா காமிக்கிறேங்க. The best among all given by God to man is the Holy Spirit. தேவன் கொடுத்த வரங்களே சிறந்த வரங்கள் ஆவியானவர். அல்லேலூயா. நம்புறீங்களா? பாருங்க பாருங்க, இந்துக்கள் என்ன செய்வாங்க? தவம் எடுப்பாங்க. எதுக்கு தவம் எடுக்கிறாங்க? வரம் வேணும். என்ன செய்றாங்க? வரம் வேணும், தவம் எடுப்பாங்க. மாச கணக்கா வருஷம் கணக்கா உட்காந்து மலையில உட்காந்து தவம் எடுப்பாங்க. ஒரு வரம் வேணும். அவங்க பாருங்க அறியாம செய்யறாங்க. இதுக்காக ஒரு வரம் வேணும்னு தன்னே பலியாக்குறாங்க, வெறுமையாக்கி கொண்டு போறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, விடிகால கங்கை ஆறில் இறங்குவோம். விடிகால 5 மணிக்கெல்லாம் குளிரோடு இறங்குவோம். இதுக்கு தவம் சுத்திகரிக்கிறதுக்காக செய்வாங்க. அவங்க நம்பிக்கை பாருங்க. ஒரு வரம் வேணும், என்னெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் நீங்க பார்த்துல ஞாயிற்றுக்கிழமைங்க சீலாடு கத்துக்கிறதுக்கு அது கத்துக்கிறது. அவங்க மலையில போயிட்டு எதுவும் செய்யறாங்க. இதுக்கு அந்த சக்தி வேணும், என்ன வேணும்? அந்த பவர் வேணும். ஆனா தேவன் நம்ம கொடுத்த வரம் யாரு? பரிசுத்த ஆவி. எப்படி கொடுத்தாரு? இலவசமா கொடுத்தாங்க. ரைட்டா? நம்ம பாடுபட. You possess the priceless treasure in your body, which is just a earthen vessel. இது சாதாரண மண் பாத்திரம். நம்ம இது மண் பாத்திரம் தான் இது. ஆமா இல்லையா? ஏன்னா மண்ணுக்கு மண்ண போகுது. ரைட்டா? அந்த மண் பாத்திரம், இந்த சாதாரண மண் பாத்திரத்துல வெளியேறப்பட்ட ஒரு என்னது பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சாதாரண மண் பாத்திரம். பேங்க்ல காசு வைப்பாங்க, பங்காங்க எங்க வைப்பாங்க? பில்லிங் எங்க வைப்பாங்க? சேஃப் பாக்ஸ். அது எத்தனை செக்யூரிட்டி இருக்கு உள்ளுக்கு போறதுக்கு? எத்தனை பாஸ்போர்ட் இருக்கு உள்ளுக்கு போறதுக்கு? அவ்வளவு பத்திரமாக நினைச்சுறாங்க. பணத்தை நகையை எங்க வைக்கிறாங்க? பேங்க்ல வைக்கிறாங்க. அவ்வளவு சேஃபா இருக்கு. ஆனா இது வெளியேறப்பட்ட ஆவியான நம்ம கொடுத்துருக்கீங்க. சாதாரண மண் பாத்திரத்துல கொடுத்துருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஏசனோ நம்ம யாரா இருக்கலாம்? நீ பணக்காரராக இருக்கலாம், கடை ஏழையா இருக்கலாம், பிச்சைக்காரா இருக்கலாம். அதே மண் பாத்திரத்துல ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். It doesn't distinguish whether you are high or low, whether you are millionaire or billionaire, or you are the king or ruler or just a beggar, but the same vessel God placed His Holy Spirit in you. Hallelujah. Hallelujah. Because God doesn't distinguish the personalities. ஆண்டவர் வித்தியாசத்தை பார்க்கல. ஆமென். ஆண்டவர் வித்தியாசத்தை பார்க்கல. So, is it not your responsibility to protect it? Is it not your responsibility to protect it? ஆகவே உங்களுடைய கடமை அல்லவா அது பாதுகாக்கிறதுக்கு? ஆமா இல்லையா? ஒரு வெளியேறப்பட்ட டைமண்ட் வீல் இருந்தா அப்படி இருக்கும். நமக்கு எப்படி இருப்பீங்க? கண்ணங்கரத்தமா இருப்பீங்க. நான் போய் செக் பண்ண இருக்கா? பிங்க் டைமண்ட். என்ன டைமண்ட்? பிங்க் டைமண்ட். என்னெல்லாம் அங்கதான் இருக்கும். வீட்டுக்கு வந்தா கூட என்ன இருக்கும்? டைமண்ட் வச்சுனே எவனாச்சும் ஊத்த போறான் வீட்டுக்கு, எவனாச்சும் வீட்டுல போத்துட போறான், எவனாச்சும் வேலைக்காரி வீட்டுக்கு வேலை செய்யறா எடுத்துட போறா. அவன் மேல கண்ணோட்டமா இருக்கும். எங்கெல்லாம் போறாங்க? வீட்டுல கேமரா இருந்தா போன்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். கேமரா ஆள் வர என்ன செய்யறாங்க? கரெக்டா இல்லையா? எவ்வளவு கண்ணு கருத்தமா இருக்கு இந்த சாதாரண டைமண்டுக்காக. ஆனா அதுக்கு மேலே வெளியேறப்பட்ட ஆவியானவர்கள் இருக்கும்போது அது நம்ம பாதுகாக்கமா வரும். அல்லேலூயா. ஆமென். He also cautioned us, as God counsels us to stir up the gift of God. He also cautioned us that it should not be allowed to be quenched.
இப்ப ஆண்டவர் சொல்றாருன்னா இந்த தேவன் கொடுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அது மனசு நம்ம அனலப்பட்ட வேண்டும். மனசு நம்ம we must stir up the spirit that is in us. அதே வேளையில நம்ம நினைச்சோம் அவரை துக்கப்படுத்தாம பாதுகாக்க வேண்டும். துக்கப்படுத்தாம நம்ம பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் Holy Spirit is like a flaming fire. அவர் பற்றிக்கிற அக்னியா இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இப்போ ஆவியானவரை எப்படி நம்ம வந்து அனல மூட்ட முடியும் நமக்குள்ளாக? சொல்லுங்க. How do you stir the Holy Spirit was in us? Come on, speak. Pray then. Worship. அப்புறம் சத்தமா பேசுங்க. பைபிள் படிக்கும்போது அந்நிய பாஷையில பேசும்போது அப்புறம் முழுவதுல என்ன செய்யணும்? ப்ரே பண்ணணும். அப்புறம் என்னது? செகண்ட் என்னது? பிடிச்சனையா சொல்லுங்க. எப்படி ஆவி என்ன பண்றது? என்ன பண்ண? ஃபாஸ்டிங். ஓ, ஃபாஸ்டிங் பண்ணணும். ஃபாஸ்டிங் பண்ண பைபிள் படிக்கணும். அப்புறம் கோபி என்ன செய்யணும்? ப்ரே செய்யணும். ஹalleluya. ஆமென். அப்ப எப்படி அனுபவம் வருது? ஃபாஸ்டிங் பண்ணுது, ப்ரே பண்ணுது, துதித்து ஆராதனை பண்றது, கர்த்தர் வார்த்தை படிக்கும்போது, கர்த்தர் வார்த்தை தியானிக்க பண்ணும்போது, இல்ல அப்ப கர்த்தர் சத்தத்தை கேட்கும்போது, அது ஸ்வீஸ் அதோட மெசேஜ் பர்சன் கேட்கும்போது நம்மளுது the Holy Spirit is stir in us. Hallelujah. Hallelujah. அப்ப இவெல்லாம் செய்யும்போது ஆவியானவர் நமக்கு ஸ்டர் பண்றாரு. அது அப்படி செய்யும்போது அது மாறுபடாத சரியானோ? அப்போ இவைகளாம் என்னது? ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங் பண்ணணும், அப்புறம் துதி ஆராதனை, பைபிள் படிக்கணும், தியானம் பண்ணணும், ஆண்டு வார்த்தை கேட்கணும். இதெல்லாம் கேட்கும்போது என்னது? என்ன நடக்குது? நமக்குள்ள ஆவியானவர் என்னது? அனல் மூட்டுறோம். அதுக்கு மாறுபாடானது ஆப்போசிட் என்னது? சொல்லுங்க. அந்த ஃபயர் அம்மி என்ன ஸ்டேஜ்? ஃபயர் அம்மியோ பைபிள் படிக்காம இருந்தா, அப்புறம் செவிக்காம இருந்தா, அப்புறம் ஆசிமனா இருந்தா, அப்புறம் வந்து பாவம், உலகத்து ஆசைகள். இப்ப வந்து ஆண்டு வசனம் கேட்கும்போது அப்ப சினிமா பக்கமா நடக்கும். உங்களுக்கு சினிமா பார்த்தா நடக்கும்? ஒண்ணு நடக்காதா? இது நடக்கும். சொல்லுங்க. சொல்றேன் இல்லையா? பாருங்க. இப்ப நம்ம உட்காந்து பிரசங்க கேட்கறீங்க, நல்ல பிரசங்க, வீட்டுக்கு போயிட்டு தீ உட்காந்து பாக்குறீங்க, என்ன ஆகும்? நீ கேட்ட அத்தனை பிரசங்க என்னது? all go to Trinity. Because why? The movie overshadows whatever you receive from God. உங்க மைண்ட் எல்லாம் அங்க போயிடும், சிந்தனை அங்க போயிடும். அப்ப ஆண்டு கேட்ட அந்த அண்ணனோடு வர வீட்டுக்கு வருவீங்க, அண்ணனோடு கர்த்தர் பேசினாரு உற்சாகத்துக்கு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது அவ உட்காந்து சினிமா பாத்தீங்கன்னா எல்லாம் அண்ணன் அப்படி நெருப்புல தண்ணி ஊத்துறாம இருக்கும். கறி கட்ட நல்லா நெருப்பு போட்டு எரியுது, எரியுது, தண்ணி ஊத்தனாகும். அந்த மாதிரி தான். அப்ப வந்து அப்போ நம்ம மாறுபாடு செய்யும் போது இந்த மாதிரி சினிமா பார்க்கறது தவறு சொல்லுனாலே அது உங்களோட கான்ஷியஸ் பொறுத்து எல்லாம். ஆனா நம்ம தேவனுக்கு அதிகமா நேரம் கொடுக்கும் போது தான் the time you spend with the world and the time you spend with God, the time you spend with God must be more than the time you spend with God, so that you can overcome the desire of the world. ஏன்னா நம்ம செலுத்த நேரம் வந்து ஆண்டுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கிறோம், ஆனா உலகத்தை அதே கொடுக்கும் போது என்னது? உலகம் நம்ம மேற்கொள்ளுது, உலகம் ஆசை நம்மளை மேற்கொள்ளுது. because more time, more energy, more emphasis
was given to the world. இல்ல அதிகமா உலகாரங்க நம்ம நேரம் கொடுக்கும்போது செலுத்தப்படுதே நம்மளுடைய ஆவி அழிந்து போகுது. உற்சாகம் இல்லை, பலம் வரும்போது சோர்ந்து போயிடுவாங்க. திருப்பி நம்ம ஃபயர் மூட்டணும். என்னது ஃபயர் மூட்டி இன்ஜின் பழக தெரிஞ்சு பார்த்தீங்களா, சுத்தணும். எங்க போட்டு சுத்தினாலும் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி என்னது பிரஸ் ஓஷ ஆரம்பிக்குது, இன்ஜின் சுத்தணும். சுத்தி சுத்தி சுத்தினா கொஞ்சம் ஓட ஆரம்பிக்குது இந்த பழைய காலத்து இன்ஜின். அதே மாதிரி தான் நம்ம அணை மோட்டர் தான் இருக்குது. ஏன் வந்து நம்ம அணலாம் இல்லை இல்லாம இருக்கு. அல்லேலூயா. இப்போ புது இன்ஜின் எப்படி பட்டன் ஓன் பண்ணலாம் இன்ஜின் ஸ்டார்ட் வருது. கரெக்டா? நம்ம ஒன்றும் பல இன்ஜின் தான் இருக்கிறோம். அந்த காலத்து இன்ஜின் சுத்திர இருக்கு கான்கப்பட்டு மணிக்கம். மகளே வந்து நம்ம தேவனுக்கு அதிகமாக நேரம் கொடுக்கும் போது, அவர் காரியத்தை செலுத்தும் போது, you are stirring up the spirit in you, Holy Spirit. Amen. Hallelujah. Okay. Alright. At the same time, when the Holy Spirit is saddened, the spirit that you receive gets quenched. அப்போ ஆவியில் அவர் வந்து நம்ம சோகம் அவரை நம்ம அதாவது துக்கப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா ஆவி அணைஞ்சு போகிறது. துக்கப்படுத்தும் போது ஆவி நம்மளாக அணைஞ்சு போகிறது. எப்ப வந்து ஒரு விளக்கு இருக்கு, கேரசின் விளக்கு இல்லாட்டி விளக்கு இருந்தா நெருப்பு வச்சு கொளுத்தும் போது எண்ணெய் இருந்தா எரியும். எண்ணெய் இல்லாட்டி என்ன விளக்கு எரியாது. விளக்கு எரியாது. அதே போல்தான் அப்போ தேவன் ஆவி நம்ம என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். இந்த ஆவியை நம்மளால உற்சாகமா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே who is the Holy Spirit? ஆவியானவர் யார்? ஆவியானவர் யார்? Hallelujah. The Holy Spirit is a beautiful and powerful part of God, part of who God is. ஆவியானவர் திருத்துவத்துல திரினத்துல ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? யார் அவர்? நமக்குள்ள வாசம் பண்ண வந்திருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். நமக்குள்ள வாசம் பண்ண வந்திருக்கிற ஆவியானவர் இல்ல, அவர் வந்து வழிகட்ட வர மாட்டார். அவர் ஃபாஸ்ட் பண்ணக்குள்ள வர மாட்டார். You wanna come by force. Amen. We need to invite him. நம்ம அழைத்தாதான் வருவார் ஆவியானவர். We need him in our life as a conduit to become who God created us to be. அப்போ அவர் வந்தானா நம்ம வந்து தேவன் நம்ம யார் என்று அவர் சித்தம் கொண்டிருக்காரோ அவர் உண்மையில நடக்கும். யார் வரும்போது? பரிசுத்த ஆவியானவர். Amen. Hallelujah. And through his power we have aid in all situations. And through his power we have all aid in all. அப்பனா அவரோட பலத்தினால தான் வந்து நமக்கு உதவி கிடைக்குது. எல்லா சூழ்நிலையிலும் உதவி எப்படி வருது? அவர் மூலமா தான். ஆமென். யார் மூலமாக? ஆவியானவர் மூலமா உதவி கிடைக்குது. Without him we are powerless. அவர் இல்லாட்ட நமக்கு என்னது? பலமே இல்லை, பலன் இல்லை. Without him we are powerless. பிலிகிரம் அப்படி சொன்னாரு. பிலிகிரம் சிறந்த ஊழியக்காரர். The Holy Spirit illuminates the minds of people, makes us yearn for God, and takes spiritual truth and makes it understandable to us. அப்ப ஆவியானவர் நம்ம சிந்தனைகளை என்ன சொல்ற வெளிச்சத்தை உண்டு பண்றார். ஆவியானவர் நம்மள சிந்தனைகளை என்னது illuminates our minds, வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். and makes us yearn for God. நமக்குள்ளாக தேவன் மேல தாகத்தை உண்டு பண்றார் ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். and takes a spiritual truth and makes us understand. அப்பனா ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு அறியபடியாக புரியும்படியாக ஆவியானவர் புரிய வைக்கிறார். அல்லேலூயா. யாரு? ஆவியானவர். He is helping believers to live a holy life. அவர் நம்ம வந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்கிறார். அவரெல்லாம் பரிசுத்த வாழ முடியாது. அவரெல்லாம் பரிசுத்தமாக பாருங்க. இப்போ மதம் சேர்த்து மதத்துல வந்து வெளியரங்கமாக பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்குது. Religion does not teach you wrong, but
they are teaching you how to be holy outwardly. வெளியரங்கமாக பரிசுத்தம் கற்றுக் கொடுக்குது. ஆனா கூட தேவ ஆவியானவர் செய்யறது நம்மள உள்ளுக்குள்ளாக பரிசுத்தமாக்குறார். ஆமென். உள்ளே இருந்து என்னது பரிசுத்தம் கையாகும். வெளியரங்கமாக நடக்க பரிசுத்தம் என்னது? We can act to be holy, but inside உள்ளுக்கு அசுத்தம் இருந்தானது எல்லாரும் அசுத்தம். ஆவியான சிலவங்க பரிசுத்தமாக்குகிறார். Through the power of the Spirit, they help her to become more like Jesus Christ. அப்போ அவரு மூலமா தான் அவரோட பலத்தினால தான் இயேசு போல மாற முடியும். ஆமென். அல்லேலூயா. Furthermore, the key is primarily for the empowerment to witness to others. அது மட்டும் இல்ல, தேவ கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வந்து பிறருக்கு சாட்சி கொடுக்க முடியாத ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மட்டும் இல்ல, சாட்சி வாழ முடியாது. ஆமென். அல்லேலூயா. இதா இருக்கீங்களா? இதா இருக்கீங்க? அல்லேலூயா. Are you here? ஆமென். We encourage to ask the Holy Spirit to fill us up on regular basis. When you feel deeply or not or need strength, ask Him to replenish you. நம்ம வந்து வேதம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் நிரப்பப்படியா கேட்கணுமா? எபிசியர் 5:18 படிங்க. எபிசஸ் லிமாலா மம்லாஸ். எபிசியர் 5:18 படிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் வெறிக்கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து போதும். என்ன பண்றீங்க? திருப்பி படிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானத்துக்கு வெறி கொள்ளாதே. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானத்துக்கு வெறி கொள்ளாதே. துன்மார்க்கு ஏதுவான அப்ப பாருங்க, மதுபானம் எதுக்கு கொண்டு போகுதுன்னா துன்மார்க்கத்தை கொண்டு போதான். மதுபானம் கொண்டு போகுது, துன்மார்க்கம் கொண்டு போகுது. அதுல எல்லாம் படிக்கிறது ஆவியிலே நிரம்ப முடியும். இல்லையா? உட்காருங்க. மதுபானம் நிரம்பன என்ன நடக்கும்? மதுபானம் அதாவது ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் அடிச்சா என்ன ஆகும்? தண்ணி அடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தண்ணி அடிச்சா நடக்கும். என்ன நடக்கும்? போதை ஏறும், பேச்சு மாறும். பேச்சு மாற ஆரம்பிக்கும், சத்தமா பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதுக்கு மேலாக மேல 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 கண்ட கடத்த பேச ஆரம்பிப்பாங்க. மது நிறந்து பண்ணுவோம், மைண்ட் ஓடி போயிடும். சூரியன் மண்டெல்லாம் ஓடி போயிடும், பேச்செல்லாம் மாறி போயிடும். சரிங்களா? அப்ப பாருங்க, அது மதுபானம் நிரம்புது. அதே போல நீங்க ஆவி நிரம்பும் நடக்கும். என்ன நடக்கும்? ஆவி நிரம்பும் போது ஆவி நிரம்ப நீங்க பலன் அடைகிறீங்க. கர்த்தருடைய பலம் வருது, தைரியம் வருது, உற்சாகம் வருது. அல்லேலூயா. விசுவாசம் பெருகுது. ஆமென். விசுவாசம். அப்ப தண்ணி அடிக்கிறோம் பாருங்க, அவனுக்கு பயம் இருக்காது. ரைட்டா? சண்டை போட போவோம், அடிக்க போவோம், ஆள் அடிக்குமா, தண்ணி போட்டோம்னா ஆள் அடிக்கணும்.
அவர்தான் பெரிய வீர சுப்பாய் மாதிரி அடிக்க வாவும் அடிக்கிறது. ஏன்னா தண்ணி மது ஏத்திருச்சு. அது அந்த தண்ணி தைரியத்தை கொடுக்குது. அதே வேளை பரிசுத்தாவியானவர் என்ன வரும்? உங்களுக்கு ஆவியில் பலன் வரும், ஆவி உற்சாகம் வரும், ஆவிக்கு தைரியம் வரும். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென். யாரு ஆவியை கொடுக்கிறார்? ஆனா மதுனது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம், துன்மார்க்கத்தை கொண்டு போகுது. ஆனா பரிசுத்தாவியானவரை நம்புவது நீங்க நீதிமானாக பரிசுத்தமாக அடைறீங்க. அல்லேலூயா. அதான் சில ஆவியில் நிரம்பிட்டே கேள்வி. Amen. Ask yourself to feel the Holy Spirit. Amen. So how do you பார்த்து எப்படி வேதத்தை படிக்கும் போது, தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷை பேசும்போது என்னது? ஆவியிலே பலன் அடைகிறீங்க. அல்லேலூயா, ஆமென். ஏன் நம்ம ஆவியை துக்கப்படுத்த கூடாது? ஒன்னாவது காரியம், why must we not quench Holy Spirit? Because first, Holy Spirit is your helper. Why? Because he is அவரோட உதவியாளர். அவரை துக்கப்படுத்தலாமா? கூட இருக்க ஃப்ரெண்ட் கூட உதவியா இருக்கிறாரு, அவர்தான் உங்களை பாதுகாப்பு. அவரை நீங்க எதிர்த்தானாவும் உதவி செய்வாரா? செய்ய மாட்டாரு. அப்ப வேற சொல்ல, do not quench Holy Spirit. Why? Because he is your helper. யோவான் 14:7 John chapter 16 verse 7. யோவான் 14:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால், நான் போகாம இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அப்ப இயேசு சொன்னாரு, திருப்பி படிங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இயேசு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். உண்மை. இயேசு போகிறார், இயேசு கிறிஸ்து போகிறார். அதை கேட்டு அவங்க எப்படி இருக்கும்? நான் உங்களை பாச நான் போப்ப சொல்லிட்டு நான் போப்பா சொன்னா உங்களுக்கு தெரியும். நான் போப்பன்னு சொல்லுங்க. பாருங்க, அவங்க கூடவே இயேசு பாருங்க, நல்லா கேளுங்க, கூடவே படித்தவங்க, கூடவே சாப்பிட்டவங்க, கூடவே பழனவங்க. பாருங்க, more than 3 years they are together with Jesus Christ. எத்தனை இயேசும்? 3 years. 3 வருஷமா கிட்ட இயேசு இருக்கிறாங்க. இயேசுவோட உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சரிங்களா? இயேசு கூடவே போறாங்க. அப்போ இயேசு அற்புதத்தை பார்க்கறாங்க, அடையாளத்தை பார்க்கறாங்க. அப்போ ஆண்டவர் என்னது? தண்ணீரை ரசமா மாத்தினாரு. கடலை போகும்போது கடலை தேவன் அமைதியாக்கினாரு. ரைட்டா? கடல் நடந்த போது பேதுரு நடக்க வச்சாரு. 5000 பேருக்கு அப்பத்தை கொடுத்தாரு. 4000 பேருக்கு அப்பத்தை கொடுத்தாரு ஆண்டவரு. சரிங்களா? எப்படிலாம் ஆண்டு செஞ்சுட்டு அப்போ அவங்களுக்கு எல்லாமே இயேசு தான். என்ன அவங்களுக்கு என்னது? எல்லாமே இயேசு தான். everything they believe, they trust, everything is Jesus Christ. அப்படி இருக்கும்போது சொல்ல நான் போக போறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? அவங்களுக்கு நான் நம்பி இருந்தேன், இப்ப போறீங்களா? நீங்க உங்களை நம்பி இருந்தேன், நீங்க தானே மசாயா சொன்னீங்க, நீங்க தானே ராஜ்யத்தை கொண்டு தேவராஜ்ய வரப்பு சொன்னீங்க, எல்லாம் சொல்லிட்டு இப்ப போக போறீங்களே, எப்படி இருக்கும்? மனம் உடஞ்சி போயிருக்கோம். அப்ப இயேசு நான் போவது உங்களுக்கு அனுப்பிச்சேன். நான் உண்மையை சொல்றேன், நான் போவது உங்களுக்கு நலம்ன்றது. ஏன்? நான் போகிறது தான் யாரு இல்லையா? ஆமென். தேற்றவாளன் ஹெல்ப்பர் வருவார். யாரு அவர்? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இருந்தா எப்படி இருக்கும்? இயேசு இருந்தா ஒரு இடத்துல இருப்பார் இல்லைங்களா? ஆனா ஆவியானவர் ஒரு இடத்துல எல்லோருடன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்குள்ளாக இருக்கிறார் ஆவியானவர். ஆமென். He's your helper. So don't quench the
who is your helper. அவர் துக்கப்படுத்தாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவரை துக்கப்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. His helper. When you are feeling powerless or tired or like a feeling at life, you can have confidence as a believer that you are not alone. Hallelujah. When you feel powerless, feel discouraged, you feel everybody forsaken you, no one there with you, you can take courage because Holy Spirit is with you. Amen. யாருமே எனக்கு இல்லை. நம்ம பக்கத்தில் யார் இருக்கு? 20 pounds இருக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. No one can be there all the time. But Holy Spirit is with you all the time. எப்போதும் என்ன கூட இருக்கிறார் ஆவியானவர். Hallelujah. Amen. You can start each day knowing the Holy Spirit is there to help you. ஒவ்வொரு நாள் நீங்க ஆரம்பிக்கும் போது விசுவாசம் தான். விசுவாசம் ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆமென். அப்ப என்ன சொன்னாங்க? துக்கப்படுத்தாமல் நடக்கணும். அவரை நானே துக்கப்படுத்தாமல் அவரை நானே அது அனல அவிக்காதபடி. Do not quench him. Do not quench him. Amen. He's the power that sustains. He's the power that sustains, energizes and keeps you on the holy path. அவர்தான் வல்லமை. அவர்தான் அது நம்மளுக்குள்ள இருக்கிற பலன், வல்லமை, நம்மள தாங்குறவர் அவர்தான். அல்லேலூயா. ஆமென். நம்மள நிலைநிற்கத்தக்க செய்கிறவர் ஆவியானவர். He sustains us. Do not hesitate to invite him. அப்பனா ஒவ்வொரு நாளும் அவரை கூப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் அவரை invite him every morning. Pray, Holy Spirit, come, teach me, help me, guide me. கூப்பிடுங்க ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. கூப்பிடுறீங்களா? யாரை கூப்பிடுங்க? எப்போதும் அவரை கூப்பிடுங்க. ஆவியரை கூப்பிடுங்க. எந்த நேரமும் கூப்பிடுங்க. Amen. So Holy Spirit is your helper first. Second one is that do not quench Holy Spirit because Holy Spirit is one who sanctifies you. அவர் உங்களை என்னது பரிசுத்தப்படுத்துகிறார். He sanctify you. 1 Corinthians 6:11. 1 Corinthians chapter 6 verse 11. 1 Corinthians 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. திருப்பி படிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இப்படி பாவத்தில் இருந்தோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் நம் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. கழுவப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக தேவ ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆமென். நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்புறம் நீதிமான்களாக்கப்பட்டோம். We are sanctified. We are cleansed by the Holy Spirit. Amen. Hallelujah. Sanctify means to be set apart or sacred. Sanctify வந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டோம். நம்ம என்னது? பிரித்து எடுக்கப்பட்டோம். We are separated. Sanctify means separated, set apart for God. It is the purification of sin and spirituality. Maturity to become more Christ-like. அப்பொழுது நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்பட்டு ஆவிக்குள்ளாக முதிர்ச்சி அடைந்து கிறிஸ்து போல வாழும்படியாக. Amen. This is an important process for a believer living behind the old life. இதெல்லாம் நம்ம கிறிஸ்து வாழ்க்கை நடக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. அதாவது பழைய வாழ்க்கையை விட்டு விலகி புதிய வாழ்க்கைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். அதே 10 வருஷம் அதே கிறிஸ்து வாழ்க்கையா? 10 வருஷமாக அதே பழைய வாழ்க்கை வாழ்ந்தானது என்ன நடக்கல? உனக்குள்ளாக மாற்றம் இல்லை. அதே 10 வருஷமாக அதே கிறிஸ்து வாழ்க்கை தான். ஒரு மாற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒண்ணும் இல்லை. என்ன நடக்குது? ஆவியானவர் கிரியங்க இல்ல. Holy Spirit is not in that person. Why? Because
you are not allowing him to change you, to transform you. You are still living the old ways of living. பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீ. அப்போ வேலை என்னது? He come to sanctify, சுத்திகரிக்க வருகிறார், பரிசுத்தப்படுத்த வர ஆவியானவர். அல்லேலூயா, ஆமென். So if you are not quenching him, he will change you, he will transform. அப்ப நீ துக்கப்படுத்தாம நடக்கும்போது நடக்குது, உன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கொண்டிருப்பார் ஆவியானவர். அல்லேலூயா, ஆமென். நீங்க எரி நெருப்பான அடிச்சு போட்டுக்க நடக்கும், சுத்திகரிப்பு நடக்காது, சுத்திகரிப்பு நடக்காது. So do not quench the Holy Spirit because he is sanctifying you. Amen. The Holy Spirit wants to help you in this process of sanctification. Die to your old self and be all that God created to be. To be free from the entanglement of sins and live a victorious life. Hallelujah. Holy Spirit wants to help you. அவர் உதவி செய்ய வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய வந்திருக்கிறார்? He comes to help you. Amen. ஒரு நாள் உதவிக்கு வராங்க, நீங்க எதை கொடுத்தாலும் உதவி செய்ய முடியும்? அம்மா இல்லையா? எனக்கு வேணாம் வேணாம், எனக்கு வேணாம், என்னால நான் பார்த்துக்கிறேன். நம்மளால பார்த்துக்க முடியாது, நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது, நீதிமானா வாழ முடியாது, தேவனுக்கு வாழ முடியாது. நமக்கு யாரு வேணும்? ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அவர் இல்லாம வாழ முடியாது. சரிங்களா? அவர் எல்லாம் வாழ்க்கைனா வாழ்க்கிறோமா? ஜோம்பி பார்த்திருக்கீங்களா? ஜோம்பி பார்த்திருக்கீங்களா? நடமானம் பணம், அதான் ஜோம்பி. என்னது? நடமானம் பணம் நடக்குதுல்ல, அதான் ஜோம்பி. அது ஒண்ணுமே இல்லை, அந்த பணம் அது நடக்குது, அது உணர்ச்சி இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனா நடக்குது. ஜோம்பி பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜோம்பி தான். ஆவியானவர் சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே துக்கப்படுத்தாதீங்க. மூணாவது காரியம், he makes you more like Christ. அவர் இயேசு போல மாத்துகிறார். நம்மள இயேசு போல நம்மள மாத்துகிறார். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 2 கொரிந்தியர் chapter 3 17 to 18. 2 கொரிந்தியர் 3 17 18. படிங்க. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்பனா ஆவி எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கு? விடுதலை உண்டு. அப்புறம் நாம் எல்லோரும் திறந்த முகமாய், திறந்த முகம். அப்புறம் என்னது? திறந்த முகம். முகம் திறந்து இருக்கு, மூடி இருக்குதா? என்னது அந்த திறந்த முகம்? சொன்னா அப்ப பழைய ஏற்பாடோட என்னது? கட்டளை இல்ல, அதுல இருந்தே விடுதலைக்கிட்டாரு நம்மள. ஆமென், ஆமென். திறந்த முகம், the veil has been removed. திறந்த முகம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாத தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்த மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எப்படி மகிமை மேல் மகிமைக்குள்ளாக மறுரூபமாக்கப்படுற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக we are changing from glory to glory because of the refreshing Holy Spirit who is in us. அல்லேலூயா, ஆமென். நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்மளை மறுரூபமாக்குறார், பிரகாசமாக்குறார் ஆவியானவர். ஆமென். மோகனம் சும்மா புடிச்சு வச்சிருக்க பைபிள். அல்லேலூயா. என்ன செய்றாரு? மறுரூபமாக்கி கொண்டிருக்க. கலங்குதா மோகனம் சொல்றது? சும்மா மறுரூபமாக்குறார் ஆவியானவர். நமக்குள்ளாக இருக்கிறார் ஆவியானவர். He is transforming us. மகிமைக்குள்ள மறுரூபமாக்குறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க. ஆமென். அப்போ நம்ம இயேசு வருகையில நெருங்க இருக்கணும்.
We are changing from glory to glory because we are going towards heaven. Hallelujah. Where you are going? Where are you going? எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆண்டுட்டு அப்ப பாருங்க, அங்க போறதுக்கு வாழ்க்கையும் நரகத்துக்கு போற வாழ்க்கையும் நல்லா கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. சரிங்களா? பாருங்க, ஒண்ணு நீங்க பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கீங்க. எங்க போறீங்க? தேசனியே தூக்குறதா? நீங்க பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கீங்க. அப்ப அங்க போனது நீங்க மகிமை மருவமாய் கொண்டிருக்கீங்க. வழங்குதா? யூ சேஞ்சிங் க்ளோரி. அப்போ நரகத்துக்கு போகும்போது என்ன நடக்கும்? நீங்க என்ன ரூபம் மாறுது? என்ன ரூபம் மாறும்? நீ என்ன ஒண்ணுது? பாவத்துல என்ன அசுத்தத்துல என்ன ஆழம் போயிட்டு இருக்க. இங்க போற நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்க. You're changing from glory because you're going towards the up to heaven. If you are transforming into worse, where are you heading? You're heading towards hell. You are heading towards hell because you're not changing. Because Holy Spirit was in you, is transforming you from glory to glory because you're heading towards eternal life in heaven. But if you're not changing towards it, if you're changing, you're getting worse and worse. Where are you going? Know that you're heading towards the hell. நீ நரகத்தை பக்கம் இருக்க ஞானம் ஜாக்கிரதை இருக்கணும். Hallelujah. Amen. Therefore, Holy Spirit is inside you, transforming you. Amen. Hallelujah. Hallelujah. ஆகவே அவரை சுத்திகரிக்கிறார் உங்களை. ஆமென். உங்களை சுத்திகரிக்கிறார். அவர் இயேசு போல மாத்துகிறார். ஆமென். இயேசு போல நம்மளை மாத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. 10 வருஷம் இருந்தீங்க ரட்சிக்கப்படும் போது, அப்ப எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? வித்தியாசம் இருக்கா? இல்ல அதே குருடி கதவு திரட்டி அப்படிதான் இருக்கீங்களா? இல்ல 10 வருஷம் கடந்து 20 வருஷம் கடந்து, சில பேர் 20 வருஷம், சில 40 வருஷம், நான் 40 வருஷம் அப்ப கடந்து வந்துட்டோம். அப்ப என்ன மாற்றம் இருக்குது? ஹலோ, இருக்கீங்களா? மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனம் உடைந்து போவது ஏனோ? ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருக்கையிலே நீ அஞ்சி வாழ்வது ஏனோ? ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது, do not quench Holy Spirit because he helps you to do the Father's will. Hallelujah. He helps you to do அவரே செய்றாரு. பிதாவை சித்தத்தை செய்ய நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். பிதாவை சித்தத்தை செய்ய அவரே உதவி செய்கிறார். ஹalleluya. ஆண்டவரே என்ன வேலை செய்யணும் ஆண்டவரே கேளுங்க. என்ன வேலை செய்யணும்? படிச்சு முடிச்சிட்டீங்க, வேலை செய்யுங்க. ஆண்டவரே நல்ல வேலை கொடுங்க. ஹalleluya. திருமணம் நடக்கும்போது ஆண்டவரே உங்களுக்கு ஏற்ற மனைவி கொடுங்க, ஏற்ற கணவனை கொடுங்க. நீ தேடி போவத, நீ தேடி போனா அப்புறம் காசு கொடுத்து காதல் வாங்காத. காசு கொடுத்து காதலே வாங்காத. அந்த காதல் நீங்க நிலை இருக்காது. ஒரு சரீரத்தை கொடுத்து காதல் வாங்காத. அதை நினைத்து நிற்காத காதல். சொல்லுவாங்க, நீ என்னோட படத்தை தான் நீங்க உண்மையிலே நேசிக்க சொல்லுவாங்க. அவங்க படுத்துருவா போயிட்டு சொல்லுங்க. இப்ப காலம் அப்படிதான் இருக்கு. You do love me. உண்மையிலே நேசிக்கிற என்னோட படு. இதான் காலம். நீ படுத்துருவ, நான் சொல்லுவான், நீ எத்தனை பேர் படுத்தியோ முடிஞ்சு போச்சு. அதோட ஏய் பாய் பாய். வாழ்க்கை என்ன ஆச்சு? காசு கொடுத்து காதல் வாங்க முடியாது, காசு கொடுத்து அன்பு வாங்க முடியாது. எல்லாம் உண்மையான அன்பு இருந்தா, உண்மையா உனக்கு நேசிக்கிறேன் உனக்கா காத்திருப்பான். உனக்கா காத்திருப்பான்.
திரும்ப வரைக்கும் அவன் பொறுமையா இருப்பான். அவன் கட்டி விடுறான்னா ஓகே இன்னைக்கு நாளை படுத்துக்க, அதை முடிஞ்சு போச்சு, அதை கட்டி விட்டுறான், முடிச்சு அதான் வாழ்க்கை, அதான் உலகம், அதான் உலகம். அதான் வாலிபர்கள் வச்சிருக்காருங்க, யங் பீப்புள் பி வாய்ஸ் வச்சிருக்காரு. ஏமாந்து போவார், நம்பி ஏமாந்து போவார். காத்திரு தேவன் கொடுப்பார், ஏற்றது கத்து கொடுப்பார். வாழ்க்கை துணை கத்த அறிவிட்டு அல்லேலூயா. தாமதம் வந்தாலும் நன்மை தான் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சொல்ல பிதா சித்தத்தை செய்ய உதவி செய்வார் நமக்கு. You help us do the will of the Father. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆப்பிரிக்கால ஒரு லேடி, அவங்க மூஞ்சி அழகு இருக்காங்க, பாக்குறதுக்கு யாரும் ரசிக்க தக்க அந்த அழகு இருக்க ஒண்ணுமே இல்லை அவங்ககிட்ட. அப்ப அவங்க திருமணம் நடக்கிறோமா யாரும் பார்த்து நடக்காது, ஏன்னா அவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க. சோ அவங்க என்ன செய்வாங்க வந்து பாசமரம் கண்டு சந்தையில் வச்சவங்க பெண்களோட உள், அதாவது பிராதான் வைப்பாங்க அவங்க, இந்த மாதிரி உள் சட்டை இந்த மாதிரி தெருவில் வைக்கிறாங்க. அந்த ஊர்ல பாரு, இங்கிலாந்து வெள்ளைக்காரன் வரும், வெள்ளைக்காரன் வந்து அந்த கொஞ்சம் பார்த்து அப்படி ஆசைப்படா தெரியல, அவன் ஆசைப்பட்டு நேரம் பாசப்படி கல்யாணம் நடந்துச்சு. அப்ப பாருங்க அவங்க வந்த வாழ்க்கை பாத்தீங்களா, ஏன்னா அவங்க ஆண்டு உண்மையா இருக்கிறாங்க. அவங்க சாதாரண வளர்ந்தா ஒண்ணும் இல்லைன்னா காத்து, அப்ப கடைசியில கல்யாணம் இங்கிலாந்து போயிட்டாங்க. அவங்க வந்த வாழ்க்கை பாருங்க, சாதாரண ஒரு பெண்மணி ஆப்பிரிக்கா தேசத்துல, அழகு இல்லை, ஒண்ணும் இல்லை, பாக்குறதுக்கு இது இல்லை, ஆனா கூட பாருங்க ஒரு வெள்ளைக்காரன் வந்து கல்யாணம் பண்ணி கொண்டு போனாங்க. பெரியவங்க தேவனால எல்லாம் செய்ய முடியும், தேவனால நடக்க. ஆனா பொறுமையாக அவசரப்படாத, அடங்கிறே எல்லாத்தையும் கத்து ஏத்தனத்துல வாங்கி செய்வார். ஆனா கத்து உண்மையா இருக்கு, நீ ஆண்டு தேடல, ஒன்னும் பண்ணலாம், ஒன்னும் நடக்காது உனக்கு. ஆண்டு தேடு, ஜெபமான கத்தர் ஏற்றிருந்து கத்தர் காரியம் வாங்கி உனக்குன்னு ஆண்டு எங்கேயாச்சும் கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. எந்த மூலை கத்தர் கொண்டு வந்துருவாரு, அது நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா பொறுமையா இருக்கணும், அடங்கி இருக்கணும், அவசரப்படாத. அல்லேலூயா, ஆமென். ஆகிய பரிசுத்த ஆவியானவர் சித்தத்தை செய்ய நம்ம உதவி செய்வார். ஆமென். இப்ப வேதத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 8:29, Acts chapter 8:29. कैसा कैसा रसूल 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். என்ன சொல்றார்? ஆவியானவர் சொல்றார், பிலிப்புக்கு போய் ரதத்தோட சேர்ந்து கொள்ளுங்க. ஆமென். The Holy Spirit directly Philip go to the chariot and speak the gospel to him. உட்காருங்க. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றார், போ பிலிப்பி போ, என்னது போயிட்டு சத்தியம் சொல்லு. ஆமென். அப்படியே ஆவியானவர் நம்ம நடத்துவார். ஆவியானவர் சொல்லும்போது செஞ்சீங்கன்னா அவர் துக்கப்படுமா, அவர் சொன்ன செய்தி அவர் துக்கப்படுத்துவார். அல்லே Holy Spirit convict you when Holy Spirit say go and share the gospel to him, go and tell him. போய் பேசுங்க. நீங்க பேசாட்டி என்ன நடக்கும்? ஆவியானவர் துக்கப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். அப்படியே அந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த பார்க்கும் போது பல ஜனங்கள் கர்த்தரை வெளிப்படுத்துவார். There are a lot of people God used and Holy Spirit lead them and go and share and talk to them. ஆவியை வழிநடத்துவார், எச்சரிப்பார், தடுப்பார், போவாதுன்னு சொல்லுவார், அங்க போவாதுன்னுவார் இல்லையா, அவன்கிட்ட சேராதுன்னுவாரு, அவன் சரியான ஆள் உடம்பு இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா நீ அப்பதான் எனக்கு வேணும், அவதான் எனக்கு வேணும், ஒட்டகால் நிக்கிற. அப்ப ஆவியானவர் நமக்கு நடத்துவார், வழிநடத்துவார். அல்லேலூயா, ஆமென். பிதாசு செய்ய வழிநடத்துவார். அஞ்சாவது காரியம், Holy Spirit gives you for ministry. பரிசுத்த வரங்கள் கொடுக்கிறார். பரிசுத்த கொடுக்கிறாரு, எதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு? ஊழியத்துக்காக வார்த்தை கொடுக்கிறார். Holy Spirit give for ministry. எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12:4-12. First Corinthians chapter 12 4-11. 1 கொரிந்தியர் 12:4-11. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, வரங்கள் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்ப ஒரே ஆவியானவர் வித்தியாச வரங்களை கொடுக்கிறார். அவர் ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு,
ஊழியத்தில் வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியை கொடுக்கிறார். அவனுக்கு ஏற்றது பிரகாரம் கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. So Holy Spirit gives accordingly. He knows who is supposed to give. அல்லேலூயா. யாருக்கு என்ன வரம் கொடுக்கணுமோ அவருக்கு தெரியும். ஆமென். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினால ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் கொடுக்கிறார் ஆவியானவர். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வரங்கள் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவது வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியம் பண்ணுகிறது அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். Hallelujah. So Holy Spirit distributes the gifts according to His will. Hallelujah. Amen. அப்ப பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. வரத்தை எதுக்கு கொடுக்கிற வரத்தை ஊழியம் செய்யும்படியாக மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படியாக வரம் கொடுத்திருக்கார் ஆண்டவர். Hallelujah. அந்த வரத்தை கொண்டு நமக்கு மேன்மை பாராட்ட அல்ல, இதுக்காக வரம் கொடுத்திருக்கார் ஆண்டவர். Oh, not special. No, you are not special. Everyone is same in the eyes of God. Hallelujah. Everyone same in the eyes of God. ஏன் வரத்தை கொடுக்கிறாரு? அந்த வர மூலமாக மற்றவங்களை நம்ம பலப்படுத்தும்படியாக, தூக்கி எடுக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக, போதிக்கும்படியாக, வழிநடத்தும்படியாக தேவன் நமக்கு வரங்கள் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே பரிசுத்த ஆவி வரத்தை கொடுக்கிற ஆவியிலே அவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது imparts love, நமக்கு அன்பை கொடுக்கிறார். ஆமென். என்ன கொடுக்கிறாரு? அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே, அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே. அன்பில்லாத உலகம் என்னல்ல? அன்பில்லா. அப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? அன்பு கிடைக்குமா? அன்பு நம்பி மோசம் போறவங்க மோசம் பண்றாங்க. அன்பு நம்பி மோசம் போறாங்க மூப்பு. அப்போ இந்த அன்பு கொடுக்கிறதுக்கு யார் இருந்தாலும் அன்பு கொடுக்க முடியும்? ஆவியானவர் தான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எதிராளி நேசிச்சாரு. எதிராளி நேசிக்க முடியுமா? Can you love your enemy? காத்து தலையாட்டுறாரு. யார் உங்களுக்கு enemy? இருக்காங்களா? எதிரை நேசிக்க முடியுமா? ஏன் முடியும்? இது எப்படி? பரிசுத்த ஆவியின் மூலமா முடியும். It's only through the Holy Spirit we can love our enemy. Without cannot. ஒரு சாட்சி, ஒரு அம்மா, ஒரே ஒரு மக, அந்த மகளை நான் வீதியில் போகும்போது ஒருத்தன் கெடுத்து சாவடிச்சிட்டான். கிறிஸ்துவங்க கெடுத்து சாவடிச்சுங்க, கடிச்சா பிடிக்கப்பட்டாச்சு. அவங்களுக்கு முன்னாடி இருக்க மனசுக்கு போயிடும். நேசிக்க முடியுமா? அவனை தன் பிள்ளையை கெடுத்து சாவடிச்சு நேசிக்க முடியுமா? எந்த தாய் நேசிக்கும்? சொல்லுங்களேன், முடியுமா? அவன் பார்த்து எப்படி வரும்? வரி வராது. நீங்க கண்ணை பத்தி சாவடிச்சாங்க. எத்தனை பேருக்கு கோபமா இருக்கிறாங்க? எத்தனை பேர் கோபமா இருக்கிறாங்க? அந்த அம்மலே அவ்வளோ ஒரு அநியாயம் பண்ணி சாவடிச்சாங்க. அது ஒரு பயங்கரமான கேஸ். அந்த மாதிரி ஒரு மகளை தன் ஒருத்தன் கெடுத்து சாவடிச்சானா அவங்க தாய்க்கு உள்ள மன்னிப்பாங்களா? மன்னிக்க மனம் வருமா? வராது. Even though you are Christian, right? You will be hatred. குலாகல கசப்பு வெறுப்பு. ஆண்டு சொன்னாரு அவனை மன்னி, அவனை மன்னி சொன்னாங்க. இப்படி மன்னிக்கிறாங்க.
அந்த சிலுவை பாடு வெளிப்படுத்தணும். அவன் சொன்னாங்க, அவனுக்கு போயிட்டு அவனை பார்த்து சரிதால பார்த்து அவனுக்கு பயன்படுத்தி சொன்னான். அவனை பார்த்து அவனுக்கு பயன்படுத்தி கொடு, உன் மகனாக ஏற்றுக்கொள்ளு. முடியுமா? முடியுமா? முடியாது தான். ஆனா ஆவியானவர் வந்தா முடியும். அல்லேலூயா. கடைசியில் அவங்க மன்னித்தாங்க. அவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் போல மாறினான். ஊழியக்காரன் கத்தை மாத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் முடியாது. ஆவியானவர் தான் முடியும். அல்லேலூயா. இயேசு சொன்னார்ல, ஆண்டவரே அடிச்சவங்க அரியாச பாவத்தை மன்னிச்சு சொன்னாரா இயேசு? ஸ்டீபன் யாரு? ஸ்டீபன் அவர் ஊழியக்காரன். ஸ்டீபன் கல்லத்தை அடிக்கிறாங்க. அடிக்கும் போது ஸ்டீபன் பார்த்து பரலோகம் பார்க்கும்போது பன்னாந்து இயேசு பார்க்கிறாரு, பிதா பார்க்கிறாரு. என்ன சொல்ற ஸ்டீபன் சொல்ற, பிதாவே உன்னை அரியாசை பார்த்து மன்னிய சொல்லி கடைசியில் உயிர் விட்டாரு ஸ்டீபன். யாரு? அடிச்சவங்க பார்த்து சொல்றாரு, யாரு? ஸ்டீபன். இயேசு செஞ்சாரு, இவரு சரியா? எப்படி செஞ்சாரு இவரு? ஸ்டீபன் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட மனுஷன் அவர். Hallelujah. Because he is a man full of the Holy Spirit. Stephen, one was stoned to death. Said, God, forgive them. No, hold his hand against them. On Manita Stephen. Amen. Because the love was imparted by the Holy Spirit. Amen. அன்பு கொடுக்கிற ஆவியானவர். அன்பில்லாதவன் தேவன் இருக்க முடியாது. God is not there. There's no love. There's no love. God is not, because God is love. God is attracted where love is. எங்க அன்பு இருக்கிற தேவன் இருப்பார். அன்பு இல்லாத தேவன் இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் அன்பான தேவன். எப்படி இருப்பார் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமன் 5ஆம் அதிகாரம், ரோமன் chapter 5 3 to 5. ரோமன் தீமா திகாரமா. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் உபத்திரவம் கொண்டு வரும். ஹலோ, உபத்திரம் பண்றீங்களா? உபத்திரம் பண்றீங்களா? ஆண்டவரே தாங்க முடியலையே, ஆண்டவரே தாங்க முடியலையே. உபத்திரம் கொண்டு வரும், பொறுமையை கொண்டு வரும். பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும். பரீட்சை பொறுமை பரீட்சையா? அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு suffering produce endurance produce character. Character. திருப்படிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரவம் பொறுமை கொண்டு வருது. பொறுமை பரீட்சையையும், பொறுமை என்ன பரீட்சை? பொறுமை என்ன உங்களை கரெக்டா உங்க சுபாவத்தை மாத்துகிறது. and the endurance produce character. endurance அப்ப நீங்க என்ஜாய் பண்ணும்போது when you endure means அதை தாங்குறீங்கல, அந்த தாங்க பண்ணது உங்களுக்கு character மாறுகிறது. God is changing the character inside you through that endurance. Hallelujah. Hallelujah. Amen. கோவம் வருதா? again கோவம் வருதுனே. பேசான் முதல்ல ஏசிட்டான், திட்டான், அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்ட கோபம் வருது. ஆனாலும் சரி அந்த பொறுமை அது வந்து உன்னோட கரெக்டா மாத்துது. ஆண்டவரே உன்னோட கரெக்டா மாத்துற. God is changing your character. God is changing your character மாத்துறாரு. நீ விட்டுட்டு ஓடிட்டியா, மத்த இடத்துல அதே நடக்கும். மத்த இடத்துல அதே பிரச்சனை இருக்கும். ஏன்னா நீ ஒன்னும் பாஸ் ஆகல. அங்க போறியா, அங்க போ, ஒன்னு அங்க திருப்பி நடக்கும். அதுதான் நடக்கும். ஏன்னா நீ ஒன்னு you haven't gone change yet. Your character is not changed yet. God has to keep you bold. Where you want to run. Inga oda porani. இந்த வேலை விட்டு வேலை ஓடும்போது சின்னங்க இருக்கும். நீ ஓடி கடிச்சிடலாம் ஃப்ரீ ஆச்சு. ஆனா புது இடத்துக்கு போன ஒரு சந்தோஷம், புது இடத்துக்கு போன நல்லா வேலை ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஒரு 3-4 மாசத்துல திருப்பி அங்க பிரச்சனை உருவாகும்.
இன்னும் பெருசா உருவாகும். ஏன்? இவன் மாறலையே. நீ இன்னும் your character has not changed yet. So God allow you to go. You run la. Hey, ஓடு. நீ மாறறதுக்கு ஆண்டு விட மாட்டார். அல்லேலூயா. ஆகவே பொறுமை அடங்கி இருக்க அந்த இடத்துல உருவாக்க அந்த உருவாக்க. அப்புறம் endurance change your character. அப்புறம் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. அப்ப அது முன்பானது நம்பிக்கை உண்டாகிறது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப உபத்திரம் நடக்கும் போது ஏன் மேன்மை பாராட்டு? ஏன்னா நான் மாறணும். அல்லேலூயா. உபத்திரத்தில் நாங்க என்ன சொல்றோம்? ஆண்டவர் என்னை மாத்துகிறார், உன்னை மாத்துகிறார். கஷ்டமா தான் இருக்கும், பொறுமையா இரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மாத்து விட்டு ஓடாதே, போட்டுட்டு போய் ஓடிடாத. விட்டு ஓடாத, போட்டுட்டு போயிடாத. நில்லு, தாங்கு. தாங்கத்தக்க பலத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கூட யார் இருக்கா? உங்கள யார் இருக்கா? உயிர்த்தெழுந்த தேவ ஆவிக்குள்ள இருக்கிறார் அவர். சாவுக்கே சரிந்த உயிர்ப்பித்த தேவ ஆவி இருக்கும்போது நிச்சயமாக பலத்தை கொடுப்பார் ஆண்டவர். தாங்கத்தக்க பலத்தை கொடுப்பார் ஆண்டவர். நான் சொல்லுவேன், கழுத்தை பிடிச்சு தள்ள வைக்க நெல்லு. அல்லேலூயா. தவறானா அதோட நன்மை. நீ போனோட நன்மை இல்ல, நீ விட்டு போன நன்மை இல்ல. ஆனா உன்னை தவற வச்சுக்க, அங்கதான் நன்மை இருக்கு. Because you passed ready. Because you passed ready. That's why he cannot stand. That's why he has to push you out. Because God say, I have next thing for you. உனக்கு அடுத்ததை வச்சிருக்கிறேன். அதான் அவன் தவறான். அல்லேலூயா. அது வரைக்கும் நீ அடங்கிரு. கஷ்டமா இருக்க பரவாயில்ல, அந்த உருவாக்க. ஓகே. அல்லேலூயா. ஆமென். 1987 எனக்கு வேலை கிடைக்கல, சொன்னல வேலை கிடைக்கல. டிப்ளமா முடிச்சுட்டு 8 மாசம் வேலை வீட்டில் இருந்தேன். எல்லாம் எழுதி போட்டேன், ஒருத்த கூட கொடுக்க மாட்டேன். No door was open for me. Every door was closed. கடைசி வீல் பார்க்கணும், சாதாரண ஓப்பன் டேபிள் கொடுத்தேன். ஓப்பன் டேபிள் சம்பளம் என்ன தேவை? எவ்வளோ சம்பளம்? 1987 200 சம்பளம் தான் இருக்கு. பேசிக் 260 உண்டு. கடுமையாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. படித்த படிப்பு இருக்கு, ஆனால் வேலை கிடைக்கல. அங்கே வேலை செய்யும்போது ஆப்பட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு 2 மாதத்தில் சின்ன ப்ரொமோஷன் இருந்துச்சு. லைன்கிட்ட சின்னதான் லைன், ஏதோ கொஞ்சம் அங்கே வர லைனில் வேலை கிடைச்சிச்சு. லைனில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த லைனில் ஒன்றும் லைன் பிரச்சனை இருந்துச்சு. 2 லைனில் இருந்தது. திருப்பி டிமோட் ஆப்பட்ட வேலை. கண்ணில் தண்ணி வருது. ஆஃபீஸ் போட்டுட்டு ஃபார்மேட் சொல்கிறேன், 2 பேருக்கும் பிரச்சனை. கண்ணு கலங்கி கண்ணில் தண்ணி ஊற்றுது. நான் அழுவ மாட்டேன், எனக்கு அழுவ வராது. ஆனால் அந்த கட்டத்தில் அழுவ வந்துருச்சு. யாரும் வந்துச்சு, உள்ளம் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. கர்த்தர் உருவாக்குறார். கர்த்தர் நான் இடத்த விட்டு ஓடல. அந்த இடத்த விட்டு நான் ஓடல, அங்கே இருந்தேன். நானு அங்கே இருந்து அங்கதான் ஆண்டு தூக்கி எடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் சொன்ன 87 97 வரைக்கும் 10 வருஷத்துல ஆண்டவர் சாத ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மனிதனை கொண்டு வந்தார். 10 வருஷம் நடக்கும். எத்தனை வருஷம்? 10 வருஷம். உடைக்கப்பட்டேன், உருவாக்கப்பட்டேன். பொறுமையா இருந்த, காத்திருந்த. ஆண்டவர் மாத்திர வரைக்கும் தூக்கி போட்டு போல. அப்படி தூக்கி போட்டு போயிருக்கலாம். என்னடா ஆப்பர்ச்சுனிட்டி வேலை இது? சி, நம்ம டிப்ளமா வச்சிருக்கோம், என்ன வேலை இது? தூக்கி போட்டு போயிருக்கலாம். சிங்கிள் தான், போ, வாலி வயசு, அம்மா வழியா ரத்தம் ஒன்று ஓடுது இல்ல உங்களுக்கு ஓடுதான். ஆனா இயேசு இருக்கிறாரு. இயேசு மாத்துறாரு. இயேசு உள்ள மாத்துறாரு. ஆவியை உள்ள மாத்தி கொண்டு இருக்கிறாரு. பாலியால் என்னது? வேற கணக்கு தான். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்ல, அது வேற கணக்கு. ரட்சிக்கப்படாதான் வேற கணக்கா இருந்து கொண்டு வரும். ஆத்திரம் கோபம் வாங்க வரும் நமக்கு. ஆனா அந்த ஆண்டரை உருவாக்கி உடைச்சு எடுத்தார் ஆண்டவர். உருவாக்கி எடுத்தார் ஆண்டவர். இல்லையா? ஒரு பாட்டு சொல்லுவல, ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு? படிக்கும் போது ஞாபகம் வரும். தாழ்மையில் அடிமையை நோக்கி
பார்த்தீரே தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோத்திரமே ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். போன இடம் சீன கம்பெனி, முதல் சீன, எல்லாம் சீன மத்தியில் கத்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. சீன மத்தியில் கத்தர் உயர்த்தினார். ஒரே தமிழன் இருந்தேன், ஆண்டவர் உயர்த்தினார். ஆன்ம செஞ்சார். அல்லேலூயா. பொறுமையை அடங்கிருங்க. ஆமென். கத்தர் மாற்றுவார், உருவாக்குவார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சு முடிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அல்லேலூயா. எப்படி அன்பு ஊற்றப்பட்டிருக்கு? தேவன் அருளிலே பரிசுத்த ஆவியின் இதயத்தில் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. We imparted the love of God through the Holy Spirit. Amen. Hallelujah. பரிசுத்த ஆவியின் செயல் அன்பை நமக்கு கொடுக்கிறார். அன்பை நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. Amen. Amen. அதுதான் முடிச்சுக்கிறேன். நான் பார்த்த எனக்கு ஆமா இருக்கு. Hallelujah. Amen. ஜெபம் ஒன்று இருக்கு. Praise the Lord. Hallelujah. உங்க பொறுமைக்காரமும் நன்றி. பொறுமைக்காரனுக்கு நன்றி. ஆமென். பொறுமையை உருவாக்கும். Hallelujah. கரெக்டாக மாற்றம்.